அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மே மாதம் 27ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். தர்ம சிந்தனையுடன் செயல்படக்கூடிய மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்தும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்தும் இருப்பதால் மேசராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியங்களிலும் எளிதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மேசராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. மே மாதம் 27ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மேசராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மே மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த மூத்த சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். மே மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். செய்யும் செயலிலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியன், புதன், குரு மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தங்களது ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுவரை செய்து வந்த தொழிலில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தங்களுக்கு தீரும். யாருடைய தயவையும் தாங்கள் எதிர்பாராதவராக இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்கள் தகாத வழியில் சென்று தங்களது கௌரவத்தையோ அல்லது பணத்தையோ விரயம் செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது நல்லது. மே மாதம் 27ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு அமையும். மே மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏராளமான பொருள்
வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். தங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள அயராது பாடுபடக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் செவ்வாயும், தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சில மிதுன ராசி அன்பர்களது வீட்டில் பராமரிப்பு பணிகள் நடைபெறும். புதிய வீடுகளை கட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமண வயது வந்தும் திருமணமாகாமல் வெகு நாட்களாக காத்துக்கொண்டு இருந்தவர்களுக்கு தற்சமயம் திருமணம் கைகூடி வரும். மிதுன ராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத வகையில் பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாங்கள் நேர்மறையான எண்ணத்துடன் செயல்பட்டாலே போதும், அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். மே மாதம் 27ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் தோன்றும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மே மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். வாழ்க்கையை நன்கு அனுபவித்து வாழக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெற இயலும். இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில கடகராசி அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். பணவரவும் பொருள் வரவும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். பேச்சில் கவனம் தேவை. தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. மே மாதம் 27ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மே மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மே மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும்.
தர்மத்தை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் குரு பகவான் அமர்ந்தும் இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் எதிரிகளே அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய பதவி தங்களை தேடி வரும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. தங்களது பேச்சில் கவனம் தேவை. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். மே மாதம் 27ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. ஏராளமான பொருள்வரமும் தனவரவும் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். மே மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள்வரமும் தனவரமும் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். மே மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில சிம்மராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு செயலை மேற்கொள்வதாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். அயராது உழைத்து கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தும் இருப்பதால் கன்னிராசி அன்பர்களுக்கு பணவரமும் பொருள் வரமும் நன்றாக இருக்கும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். திருமண வயது வந்தும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வெகு நாட்களாக குழந்தைகளுக்காக காத்து கொண்டே இருந்தவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 27ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மே மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு இருந்த நாட்பட்ட நோய்கள் தங்களை விட்டு அகலும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மே மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். தங்களுக்கு கோர்ட்டில் ஏதேனும் வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். துடிப்புடன் செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும்,
ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், குரு மற்றும் சுக்கிரனும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் குடும்பத்தில் உள்ளவர்களது ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். பேச்சில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மே மாதம் 27ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். மே மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் குரு பகவான் அமர்ந்தும் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேலைக்காக காத்து கொண்டு இருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மே மாதம் 27ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மே மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு எதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். மே மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். அறநெறியுடன் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் குரு பகவான் அமர்ந்தும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால்
இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். மண்ணை தொட்டாலும் பொன்னாக்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்கள் விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். மே மாதம் 27ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு வரை உங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். மே மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். மே மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். குல தெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செய்யும் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு பகவான் மற்றும் சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய நிலையில் பெரும்பாலான கிரகங்கள் இருப்பதால் இதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தங்களது விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பேறு ஏற்படுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மகர ராசி அன்பர்களுக்கு நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். எந்த ஒரு செயலையும் சற்று பொறுமையுடன் மேற்கொள்வது நல்லது. மே மாதம் 27ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். மே மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மே மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்ய முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சனி பகவானும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக
தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். நீண்ட காலமாக தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வேலை செய்யும் இடத்திலும் தங்களது பணியினை தாங்கள் நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். நெருக்கமான உறவினர்களது பிரிவு ஏற்படும். தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களால் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். மே மாதம் 27ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். மே மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். வாழ்க்கையை நன்கு அனுபவித்து வாழக்கூடிய மீனராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு பகவான் மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும் தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில நண்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். மே மாதம் 27ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றான். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். மே மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். மே மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்கள் வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். மே மாதம் 27ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். ரிஷப ராசியில் சூரியன், புதன், குரு மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும் கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்தும் மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும் மீனம் மற்றும் மேச ராசியில் செவ்வாய் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். மிதுன ராசி என்பவர்களுக்கு மே மாதம் 27ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு 7:53 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு மே மாதம் 29ஆம் தேதி இரவு 7:53 முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு 10:26 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு மே மாதம்
21ஆம் தேதி இரவு 10 மணி 56 நிமிடம் முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு 12 மணி 52 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள்: சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது.